சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். தமிழ் செல்வி ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க. ஆனால் ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு ரொம்ப கோபமாக பேச தமிழ் செல்வி சொல்கிறாங்க. என் கையில் இருக்க பேப்பரை பாருங்க, இது கோர்ட்டில் கொடுத்தது. நானும் சேதுவும் ஒரே வீட்டில் ஒன்றா வாழணும்னு அவங்களே முடிவு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் யார் நான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல? உங்கள் வீட்டுக்குள்ளே வரலனாலும் நானும் சேதுவும் தனியாக ஒரு வீட்டில் இருந்து தானே ஆகணும். அதுக்கு நீங்களே ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே சேது இருக்கிற கோவத்தில், நீ சொன்னால் உன் கூட வந்து வாழ வந்துடுவேன்னு நினச்சிட்ருக்கியா? நீ சொன்ன பொய்யவும் உன்னையும் நான் என்னைக்கும் நீ செஞ்ச தப்பை மறக்கவே மாட்டேன். அப்படி இருக்கும்போது அங்கே முடிவை சொன்னாலும் நான்லாம் என்றைக்கும் உன்னை மதித்து உன் கூட வாழ்வன் மட்டும் நினைக்காத. நான் உன் மேலே சந்தேகப்படுறேன். இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டுருக்கிறதா நீ சொல்கிறது எல்லாமே பொய் தான்னு எனக்கு நல்லா தெரியும். உன் கூட வாழ எனக்கு விருப்பமே இல்லை. இதில் உன் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா உன் கூட வந்து வாழ வரணுமா? நீ என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அது மட்டும் நடக்கவே நடக்காது. கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே தமிழ் செல்விக்கு ஞாபகம் வருது. அங்கேருந்து கிளம்பும் போதே வக்கீல் சொன்னாங்க, ஏதாவது பிரச்சனைனா முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணுமா, நான் வந்து பேசுகிறேன்னுட்டு. இவங்க கிட்டலாம் பேசி புரிய வைக்க முடியாது. பேசாமல் வக்கீல் அம்மாவை வர வைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி அவங்களுக்கு ஃபோன் பண்ண, நீ எதுக்கும் கவலைப்படாத தமிழ், இங்கே கோர்ட்லேயே முடிவானதுக்கப்புறமா அவங்க யாரும் உன்னை எதுவும் சொல்ல முடியாது, செய்யவும் முடியாது. நான் வரேன், போலீஸோட வரேன். அதுக்கப்புறமா அவங்க இப்படி பேசட்டும், சரியான பதிலை நான் கொடுக்குறேன் தமிழ் செல்வி அப்படின்னு இங்கே தமிழ் செல்விக்கு ஆறுதலாக பேச, உடனே இங்கே அப்பத்தா அழுகிறாங்க. என்ன ராஜாங்கம் இது? நம்ம வீட்டு மருமக மாசமாக இருக்கா, இந்த வீட்டு வாரிசை சுமந்துட்டுருக்கா. தமிழ் செல்வி வந்து வீட்டு வாசலில் நிற்கும்போது வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனை செய்கிறீங்க? எம்புட்டு நாள் கழித்து என் பேத்தியை நான் பார்க்குறேன். சேது, நீ மனசு மாறலனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டு வாரிசை சுமக்கிற தமிழ் செல்வியை வெளியில் நிற்க வச்சு யாரும் அவமானப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அழுகிறாங்க. ஈஸ்வரிக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த தமிழ் செல்வி வீட்டுக்கு வரமாட்டா, கண்டிப்பாக சேது ஏற்றுக்க மாட்டான்னு தெரிஞ்சு அந்த வசந்தி வீட்டிலே இருந்துருவான்னு நினச்சா, இவனை இவ்வளோ தைரியமாக கோர்ட்டில் முடிவாயிருச்சுன்னு இங்கே பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாளே அப்படின்னு பார்த்துட்ருக்க. உடனே தமிழ் செல்வியோட வக்கீல் அங்கே போலீஸோடு வந்து நிற்கிறாங்க. இதை எதிர்பார்க்காத ராஜாங்கம் பேரதிர்ச்சியோட என்னன்னு கேட்க அங்கே வக்கீல் சொல்கிறாங்க, அன்னைக்கு கோர்ட்டில் நடந்த எல்லாத்தையும் சேது உங்கள் கூட வந்தவங்கன்னு எல்லாரும் பார்த்தாங்களே, அப்புறம் எப்படி தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, சேது கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நீங்களா ஒரு முடிவெடுக்கலாம்? இந்த வீட்டுக்குள்ளே தமிழ் செல்வி வரலனாலும் உங்கள் பையன் சேதுவும் தமிழ் செல்வியும் எங்கேனாலும் ஒன்றா தான் வாழ்ந்தாகணும். அதுக்கு நீங்கள் சரின்னு சொல்லலைன்னா அப்புறம் நீங்கள் செய்கிற பிரச்சனைக்கு நீங்கள் தான் போலீஸில் மாட்டிப்பீங்களே தவிர்த்து, கண்டிப்பாக தமிழ் செல்வி பக்கம் இருக்கிற நியாயத்தால் சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். பிரச்சனை செய்யாமல் 2 பேரையும் நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே சேது, நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட இதெல்லாம் பேசாதீங்க. ஏன்னா என் முடிவு எதுவோ அதுதான் என் அப்பாவும் எடுத்துக்க போகிறாரு. அதனால் இந்த தமிழ் செல்வி கூட வாழ பிடிக்கலன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரே வீட்டில் ஒன்றா வாழணும்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல, நடந்தாகணும். அப்படி நீங்கள் ஜட்ஜமாக தந்த முடிவை நீங்களே மீறி பிரச்சனை செய்யணும்னு நினச்சா அப்புறம் நானே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகணும். இம்புட்டு பெரிய பிரச்சனை வரும். இதெல்லாம் தேவையா? பேசாமல் உங்கள் மனைவி தானே, அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்காமல் நீங்களாக ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அப்புறம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அங்கே வந்த போலீஸும், தமிழ் செல்வி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக தான் நாங்களும் வந்திருக்கோன்னு சொல்லும்போது, உடனே ராஜாங்கம், இந்த வீட்டிலலாம் தமிழ் செல்வி இருக்க வேண்டாம். தமிழ் செல்விக்குன்னு அங்கே வெளியில் வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறோம், தனியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, உடனே மோகனா தமிழ் செல்வியை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே சேதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தமிழ் செல்வி எம்பிட்டு பிரச்சனை செய்கிறா. ஒரு பக்கம் அந்த செல்லப்பாண்டி, இன்னொரு பக்கம் தமிழ் செல்வின்னு குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கே தான் 2 பேரும் இருக்காங்க. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியும் தமிழ் செல்வி கூட வாழணும்னு சொன்னால் என்னால் எப்படி முடியும் அப்படின்னு கோவத்தில் இருக்க, உடனே ராஜாங்கம், ஐயா சேது, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ தமிழ் செல்வியும் நீயும் ஒரே வீட்டில் தான் இருக்கணும். தமிழ் செல்வி எங்கே இருக்காளோ அங்கே தான் நீயும் இருக்கணும், வேறு வழி இல்லை. இப்போ ஏற்கனவே எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, இதுலேயும் நீ தமிழ் செல்வி கூட வாழ மாட்டேன்னு சொல்ல, அங்கே வந்த போலீஸில் நாம் மாட்டிக்கிட்டு அங்கே கேட்குறவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க முடியாது. அதனால் எனக்காக இதை நீ ஒத்துக்கணும். அப்பா சொன்னால் நீ கேட்பல செய்துன்னு கேட்க, நான் கேட்குறேன்ப்பா,
நான் தமிழ்செல்வி கூட ஒரே வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சேது சொல்லும்போது சாவித்திரியால் தாங்கிக்க முடியல. அண்ணே, பிடிக்காத வாழ்க்கையை ஏனே வாழணும் சேது? இதுக்கு தான் சொன்னேன், நீ எம்புட்டு பெரிய பொறுப்பில் இருக்க, நீ எல்லாம் இவங்க பேச்சை கேட்கணுமா? இவங்கெல்லாம் ஒரு ஆளானே, நீ சொன்னா இவங்க இவங்க தானே உன் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் சாவித்ரி, இதுக்கு மேலே பிரச்சனை பெருசாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்கள் பேச்சை கேட்குறோம். சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்றா ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. நாங்கள் தமிழ்செல்விக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டோம். நீங்கள் போலீஸை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜாங்கம். இங்கே அப்பத்தா மோகனான்னு எல்லாரும் தமிழ்செல்வி தங்குறதுக்காக ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுக்க, அதே இடத்துல தான் இங்கே சேதுவும் தங்கணுன்னுட்டு இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க. மோகனா, என்ன நடந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் ஒன்றா ஒரே இடத்துல இருந்தால் பிடிக்கலனாலும் பேசி தானே ஆகணும். அதனால் பிரச்சனை எதுவும் வராது. கண்டிப்பாக என் பேத்தியும் இங்கே என் பேரன் சேதுவும் ஒன்று சேரதான் போகிறாங்க. எனக்கு இனி நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே உடனே சேது, அப்பா நான் எப்படிப்பா அங்கே போகிறது? தமிழ்செல்வியை பார்த்தாலே கோவம் தான்ப்பா வருது. அவளை பிரியணுன்றதுக்காக தானப்பா நம்ம அந்த நோட்டீஸ்லாம் அனுப்பணும். அந்த நோட்டீஸை இப்போ ஏன் அனுப்புனேன்ற மாதிரி எனக்கே கோவம் வருதுப்பான்னு சொல்ல, உடனே தாமரை சொல்கிறாங்க, அம்மா சேது மாமா கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சி ஆசைப்பட்டுட்ருக்கேன். ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. தமிழ்செல்வி கூட ஏம்மா சேது மாமா அங்கே ஒன்று சேர்ந்து இருக்கணும்? இங்கேயே இருக்க சொல்லுமா. அந்த தமிழை பற்றி உனக்கு தெரியும்ல, அவள் ஏதாவது செய்யணும்னு நினப்பா சேது மாமாவோட மனசை மாற்றுறதுக்கு. வேண்டாம்மா, மாமா சேது மாமா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, ராஜாங்க சொல்கிறாரு, இனி 6 மாதத்துக்கு ஏற்கனவே நம்ம கோர்ட்டில் என்ன முடிவுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். சேது, தமிழ்செல்வி கூட அங்கே ஒன்று சேர்ந்து நீ வாழணும். தமிழ்செல்வி என்ன சமைச்சு கொடுக்குறாளோ அதையே நீ சாப்பிடு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிக்காத வாழ்க்கை தான், இருந்தாலும் வேறு வழி இல்லை. உனக்காக நாங்கள் எல்லாரும் இருக்கோம். உன் முடிவில் நீ உறுதியாக இருந்தனா சீக்கிரமாகவே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் இங்கே தமிழ்செல்வி இருக்கிற அதே வீட்டுக்கு சேதுவும் போகிறாங்க. அங்கே சேது தமிழ்செல்வியை பார்த்த உடனே கோவத்தில் திட்டுறாரு. ஏன் வந்த? எதுக்கு வந்த? உன்னை தான் பார்க்க பிடிக்கலன்னு எத்தனை முறை சொன்னேன். உன்னால் நான் இங்கே வந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. என் அப்பா அம்மா அப்பத்தான்னு எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீ என்னை ஏமாற்றிட்டு போனாலும் எனக்குன்னு குடும்பம் இருக்குது. அந்த சந்தோஷத்துலையாவது நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா மறுபடியும் வந்து ஏன் என்னை இவ்வளோ கோவப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பேச, உடனே இங்கே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, உங்கள் கூட வாழணுன்றது என்னுடைய ஆசை இல்லை. மறுபடியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாரிசை நான் சுமந்துட்டுருக்கேன். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம்? இது உங்களோட வாரிசு தான்னு நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம்? நீங்கள் செஞ்ச தப்பை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டாம்? என்னை சந்தேகப்பட்டு அந்த பேச்சு பேசுனீங்களே, அதெல்லாம் தப்புன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம்? அதுக்காக தான் உங்கள் கூட வாழணும்னு நான் அவங்கக்கிட்ட இப்படிலாம் பேசினேன். மற்றபடி எனக்கும் உங்கள் கூட ஒரே வீட்டில் இருக்கணுன்ற எண்ணமும் இல்லை, ஆசையும் இல்லை. நீங்கள் சீக்கிரமாக உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. அவ்வளவுதான். நீங்கள் உங்கள் வாரிசை மட்டும் ஏற்றுக்கிட்டா போதும். என்னை ஏற்றுக்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் படித்து முன்னேறினா என் படிப்பு எனக்கு கை கொடுக்கும். ஆனால் என்னோட வாரிசு வந்ததுக்கப்புறமா என் அப்பான்னு கேட்கும்போது, இங்கே சேது தான் உன்னுடைய அப்பான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் மனசு மாறி இருக்கணும். அந்த நேரமும் நீங்கள் என்னை சந்தேகப்பட்டுட்டு இருந்தா அதை என்னாலையும் தாங்கிக்க முடியாது, உங்கள் வாரிசாலையும் தாங்கிக்க முடியாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உங்களை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நான் இந்த மாதிரி டிவோர்ஸ் தரமாட்டேன்னு என் முடிவில் உறுதியாக இருந்தேன். இப்போயாவது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்ல, இங்கே சேது பதில் பேசாமல் இருக்காரு. இங்கே தமிழ்செல்வி அங்கே டாக்டர் ஆகணுன்றதுக்காக தனியாக உட்காந்து படிக்கிறாங்க. தனியாகவே சமைச்சு சாப்பிட்றாங்க. அவங்க மாசமாக இருக்கிறதுனால நிறைய கஷ்டப்படுறாங்க. தனியாக இருந்து வேலையும் செஞ்சுக்கிட்டு படிக்கணும், காலேஜுக்கு போகணும்னு ஒவ்வொன்றையும் தமிழ்செல்வி பார்த்து பார்த்து செய்ய, இது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாரு சேது. இங்கே சேது புரிஞ்சுக்கிறாரு, உண்மையாகவே அப்போ தமிழ்செல்வி மாசமாக தான் இருக்காளா? முன்ன மாதிரி அப்போ அவள் என்னை ஏமாத்தலையா என்ன? ஏன்னா அவள் ரொம்ப கஷ்டப்படுறா. முன்னாடி மாதிரி அவள் சரியாக தூங்குறதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல. இங்கே தமிழ்செல்வி கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்க எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் இவளை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நம்பி நம்பி என்னை ரொம்பவே ஏமாத்திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி பிடிக்கலனாலும் தமிழ்செல்வி கூட ஒரே வீட்டில் இருக்க வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு சேது. தமிழ்செல்வி காலேஜுக்கு கிளம்பி போகும்போது அப்பத்தான் சொல்கிறாங்க, ஏன் சேது, நீயும் தமிழ்செல்வியும் ஒரே வீட்டில் இருக்கீங்க. அப்புறம் என்னப்பா, தமிழ்செல்வி காலேஜுக்கு போகும்போது நீயே கூட்டிகிட்டு போகலாம்ல. பாவம் தமிழ்செல்வி தனியால் அம்புட்டு தூரம் போகிறான்னு சொல்ல, அப்பத்தா ஏற்கனவே ரொம்ப கோவத்தில் இருக்கேன். அதுவும் நான் எம்புட்டு பெரிய வீட்டில் இருந்தவன் என்ன அந்த தமிழ்செல்வியோட அந்த சின்ன வீட்டில் தங்க வச்சுருக்கிறீங்க. ஏன் அப்பத்தா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு சேது. உடனே அப்பத்தா சொல்கிறாங்க,
என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, எனக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் சேது. ஏன் அதுக்கு முன்னாடி நீயும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்ந்துட்டிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். உன் அம்மாவே உனக்கு வாரிசாக வரப்போகிறாங்கன்ற நம்பிக்கை உனக்கு எப்போ தான் வரப்போகுது? தமிழ்செல்வி எவ்வளவோ பேசி புரிய வச்சிட்டா. நீ தான் அந்த தமிழ்செல்வி குடும்பத்து மேலே உள்ள கோவத்தில் தப்பே செய்யாத தமிழ்செல்வி கிட்ட பேசாமல் புரிஞ்சிக்காமல் இருக்கிற. என்னைக்கு தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்குமோ தெரியல அப்படின்னு அப்பத்தா சொல்லிட்டு போகிறாங்க. வசந்தி செல்லப்பாண்டியோட அம்மானு தமிழ்செல்வி ராஜாங்க ஐயா வீட்டுக்கு போனா. அங்கே எப்படி இருக்கா, என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு வசந்தி தமிழ்செல்விக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே தமிழ்செல்வியும், அம்மா நான் காலேஜுக்கு போயிட்டுருக்கேம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் போன உடனே அங்கே என் மாமனார் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்தது. உடனே வக்கீலை வர வச்சேன். வேறு வழி இல்லாமல் அவங்க நான் தங்குறதுக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி தந்துட்டாங்க. நானும் சேதுவும் ஒரே வீட்டில் தாம்மா தங்குறோம். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன அந்த ஈஸ்வரி சாவித்ரி இப்போ சேதுவும் நான் அங்கே இருக்க பிடிக்காம ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்னு நினப்பாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்ல, உடனே கருப்பு கேட்குறாரு, ஏம்மா தமிழ், நீ அங்கே உன் நல்ல மனசுக்கு நல்லாதாம்மா வாழ்வ. அந்த சேது எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவான், நீ கண்டுக்காதம்மா. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளையில் உன்னை பற்றி சேது நல்லாவே புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்ல, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குண்ணே. நான் நம்பிக்கையாக தான் இருக்கேன். நீங்கள் என் வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு வசந்தி ஃபோன் பண்ண உடனே இப்படி பேச வசந்தியும் அங்கே வசந்தி வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. தமிழ்செல்வியும் எப்பயும் போல் காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சித்ரா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா தமிழ்செல்வி எவ்வளோ திமிரா எவ்வளோ தைரியமாக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான்னு. ஏதோ இப்போ வீட்டுக்கு வெளியில் ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்கா. ஆனால் சீக்கிரமாகவே சேதுவோட மனசை மாற்றி இந்த வீட்டுக்குள்ளே உரிமை இருக்குன்னு அவளுக்கு வரவும் நிறையவே தெரியும். அவள் பெரிய புத்திசாலியாச்சே அப்படின்னு சொல்ல, இப்போ என்னம்மா செய்ய போகிறீங்கன்னு கேட்க, இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டுருக்கிறதுனால தான் இங்கே என்னுடைய அத்தையாக இருக்கட்டும், மோகனான்னு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல இந்த தமிழ்செல்வி இருக்கக்கூடாது. அவள் இருந்தால் தானே பிரச்சனை. எப்படியாவது போஸ் கிட்ட சொல்லலான்னா போஸால் இங்கே குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. நான் தான் ஏதாவது செய்யணும். தமிழ்செல்வி இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டுருக்கான்ற ஒரே எண்ணத்தில் தான் சேது கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இங்கே தமிழ்செல்வியும் அந்த வாரிசும் இல்லைன்னா இங்கே கண்டிப்பாக சேதுவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சாவித்ரி ஏதாவது செய்வான்னு பார்த்தா ஒன்றும் செய்ய முடியல. பேச தான் செய்கிறாளே தவிர்த்து என்ன செஞ்சாலும் மாட்டிக்கிறா. நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் சித்ரா அப்படின்னு சொல்ல, அம்மா உங்களுக்கு ஏற்கனவே நிறைய ஆளுங்களை தெரியும்லம்மா, பேசாமல் போஸ்கிட்ட சொல்லி இங்கே தமிழ்செல்விக்கு ஏதாவது பிரச்சனையை வர வச்சா அப்படின்னு கேட்க, உடனே சேது மனசு மாறிடுவான். தமிழ்செல்வி என் பொண்டாட்டியாச்சே அப்படின்னு அவன் மனசு மாறிட்டா அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. முதல்ல இங்கே தமிழ்செல்வி இந்த வீட்டில் இருக்கும்போதே அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரணும். அவள் இருக்கக்கூடாது. அவள் இப்போதைக்கு தமிழ்செல்வி மேலே சேது கோபமாக இருக்கிறதுனால பிரச்சனை வந்து தமிழ்செல்விக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் பெருசாக அதை எடுத்துக்கவே மாட்டான். அதனால் தமிழ்செல்வியை நல்லா கவனிக்கிற மாதிரி அவளுக்கு தினமும் நானே சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, அவளுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், யாரை போய் பார்க்கணும் என்ன செய்யணும்னு நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத சித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்செல்வியும் இந்த வீட்டோட வாரிசும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா இருக்கணுன்றதுக்காக அப்போத்தான் இங்கே வந்து யாருக்கும் தெரியாமல் மோகனா கிட்ட சொல்லி சமைச்சு எல்லாம் அங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க. உடனே இங்கே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, இதெல்லாம் எதுக்காக எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ சரியாக சமைச்சு சாப்பிட மாட்ட, இந்த வீட்டில் இருந்தால் அப்பப்போ நீ என்ன செய்கிறன்னு பார்த்துக்கலாம், நீ வேற இங்கே இருக்கியே, அதனால தான் உனக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி மோகனா மலருன்னு ஒவ்வொன்றா சமைச்சு கொண்டு போய் கொடுக்குறத ஈஸ்வரி கவனிக்கிறாங்க. எப்படியும் இந்த வீட்டிலேருந்து சாப்பாடு போனால் அதை நல்லாவே தமிழ்செல்வி சாப்பிட்றா. அப்போ இந்த சாப்பாட்லேயும் அந்த ஜூஸ்லேயும் தான் ஏதாவது செய்யணும். ஏதாவது கலந்து கொடுத்தா கண்டிப்பாக இந்த வீட்டிலேருந்து தரதுனால சந்தேகப்பட மாட்டா. அவள் அப்படியே சாப்பிட்ருவா. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்செல்வி இருக்கவே கூடாது, தமிழ்செல்வி இருந்தால் தான் போஸ் மாட்டிப்பான். வீட்டுக்கு மறுபடியும் வந்த தமிழ்செல்வி இனி கண்டிப்பாக சேது கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னா தமிழ்செல்வியும் இருக்கக்கூடாது, இந்த வீட்டுக்கு வாரிசும் வரக்கூடாது அப்படின்னு பெரிய திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி. அதனால் ஒரு அம்மாவை போய் பார்க்குறாங்க. அவங்கள பார்த்து இங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த தமிழ்செல்விக்கும் தமிழ்செல்வியோட வாரிசுக்கும் பிரச்சனை வர மாதிரி அவங்கக்கிட்ட நிறைய பொருளெல்லாம் வாங்குறாங்க.
இதை சாப்பாடில் கலந்து கொடுத்தா போதும், அங்கே என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு பேச, கண்டிப்பாக எனக்கு தெரியும், நீங்கள் நான் என்ன சொன்னாலும் எனக்காக செய்வீங்கன்றதுக்காக உங்களை நம்பி வந்திருக்கேன், கண்டிப்பாக தமிழ் செல்விக்கு ஏதாவது ஆயிரும்ல அப்படின்னு சொல்ல, இதை மட்டும் கொடுங்க, நீங்கள் நினச்சது நடக்கும். அப்புறம் நான் தான் இந்த பொருளெல்லாம் கொடுத்தேன்னு வெளியில் யார்கிட்டேயும் சொல்லிடாதீங்க, அதுவும் ராஜாங்க ஐயாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்னு சொல்ல, நிறைய பணத்தை ஈஸ்வரி அந்த அம்மா கிட்ட கொடுத்து, இந்த பணத்தை வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வந்தாலும் உங்களை நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு நம்பிக்கையாக பேசிட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த சாப்பாடில் கலக்கிறதுக்காக தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி அதை சித்ரா கிட்ட காமிச்சு, பாத்தியா, இதை தான் வாங்கிறதுக்காக நான் வெளியில் போயிருந்தேன், இந்த பொருளை வாங்க நிறைய பணம் கொடுத்துட்டு வந்திருக்கேன், அது மட்டும் இல்லை, எப்படியும் இந்த வீட்டில் இருக்கிற சாப்பாடெல்லாம் அங்கே தமிழ் செல்விக்கு போகும்னு தெரியும், அந்த சாப்பாடில் இதை கலந்தாலே போதும், தமிழ் செல்வி இதை சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போவா, ஹாஸ்பிட்டலுக்கு போன தமிழ் செல்வியால் திரும்பி வர முடியாது, அதனால தான் இதெல்லாம் எம்புட்டு பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு தமிழ் செல்வி இருக்கக்கூடாதுன்னு நானே போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அம்மா பிரச்சனை வந்துடாதுல்லன்னு கேட்க, பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம், என் பையன் போஸ் இருக்க வேண்டிய இடத்துல அந்த சேது இருக்கான், சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த தமிழ் செல்வி இப்படிலாம் திமிரான வேலையை செஞ்சிட்ருக்கா, இந்த போஸ் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல, அந்த வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு இந்த தமிழ் செல்வியும் சேதுவும் தானே மலரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட போஸு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு எனக்கு தானே தெரியும், இப்படி என் பையன் வாழ்க்கையில் இந்த தமிழ் செல்வி நினச்சது மட்டும்தான் நடந்திருக்கு, இப்போ என் பையன் அவமானப்பட்டு இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாத ஒரு நிலைமைனா அதுக்கு காரணமும் தமிழ் செல்வி, சேது, ராஜாங்கன்னு எல்லாரும் தான், அதனால் ஒவ்வொருத்தருக்கும் நான் சரியான பதில் கொடுக்க தான் செய்வேன், என் பையனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கிச்சனுக்கு போனால் மலர், அப்பத்தானு எல்லாருமே அங்கே தமிழ் செல்விக்காக விதவிதமான இங்கே சாப்பாடெல்லாம் சமைச்சிட்ருக்குறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே சேது கேட்குறாரு, என்ன இன்னைக்கு இவ்வளோ சமைக்கிறீங்க, யார் வராங்க, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி யாரும் வராங்களா என்ன அப்படின்னு கேட்க, இல்லை சேது, தமிழ் செல்விக்காக, அவள் மாசமாக இருக்காள்ல, வசந்தி வீட்டில் என்ன சாப்பிட்ருப்பாளோ தெரியல, அவளும் நல்லா இருக்கணும், நம்ம வீட்டு வாரிசும் நல்லா இருக்கணும், அதனால தான் உங்கள் அப்பா ராஜாங்கத்துக்கு கூட தெரியாமல் நான் தான் இது எல்லாத்தையும் மோகனா கிட்ட சொல்லி சமைக்க வச்சுருக்கேன்னு சொல்ல, அப்பத்தா இப்படிலாம் செய்யாதீங்க அப்பத்தா, அவளுக்கு இந்த வீட்டிலேருந்து சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கணுமா, தேவையே இல்லை, குடும்பத்தை அவமானப்படுத்தின தமிழ் செல்வியை நீங்கள் ஏன் தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களோ, ஏன் அவளால் சமைச்சு சாப்பிட முடியாதான்னு கேட்டு திட்டுறாரு. அதுக்குடனே அப்பத்தாவும், தமிழ் செல்வி எனக்காக சமைச்சு கொடுங்கன்னு கேட்கல செய்து, இருந்தாலும் பக்கத்துலேயே இருக்க தமிழ் செல்வி, அவளை நம்ம நல்லபடியாக கவனிச்சிக்க வேண்டாமா, இந்த வீட்டு மருமக, அவள் தனியாக இருந்தால் பரவாயில்ல, ஓன் வாரிசில் சுமந்துட்டுருக்கா, உனக்காகவும் ஓன் வாரிசுக்காகவும் இதெல்லாம் நாங்கள் செஞ்சு தானே ஆகணும்னு சொல்ல, நீங்கள் தான் அப்படி நினச்சிட்ருக்கீங்க, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது, இங்கே யாரும் இந்த சாப்பாடை தமிழ் செல்விக்கு கொடுக்கக்கூடாது, அவள் கஷ்டப்படட்டும், தேவையில்லாமல் அங்கே கஷ்டப்பட்டுட்டு மறுபடியும் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பி போகட்டும், அவளே சமைச்சு சாப்பிட்டுட்டும், அவளுக்கு யாரும் உதவி செய்யவே கூடாது அப்பத்தா, இங்கே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான், அவளால் நானும் அந்த வீட்டில் போய் இருக்கிறேனேன்னு என்னால் தாங்கிக்க முடியாத கோவத்தில் இருக்கேன், நீங்கள் என்னடானா இந்த வீட்டில் சமைக்கிற சாப்பாடை தமிழ் செல்விக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்களா, வேண்டாம் அப்பத்தா அப்படின்னு சொல்ல, நீ வேணும்னா சாப்பிடாத, நாங்கள் சமைக்கிற சாப்பாடை தமிழ் செல்விக்கு கொடுப்போம், அது மட்டும் இல்லை, தமிழ் செல்வி என் பேத்தி, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும், உனக்கு தான் தமிழ் செல்வியை பிடிக்கல, நான் அப்படியே இருக்க முடியுமா, நீ போய் உன் வேலையை பாரு செய்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே தமிழ் செல்வி டாக்டர் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் படிச்சுட்ருக்காங்க. இதை பார்த்த சேதுவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு இவ மட்டும் படித்து டாக்டர் ஆகி அவள் குடும்பத்துக்கு பெரிய பேரும் புகழும் வாங்கி தர போகிறா, எங்கள் குடும்பத்தை தலகுனியை வச்ச இவளெல்லாம் பார்த்தாலே பிடிக்கல அப்படின்ற கோவத்தில் இருக்க, அந்த சமயம் சமைச்சு வச்ச சாப்பாடை மலர் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அங்கே வந்த ஈஸ்வரி, என்ன மலர் ரொம்ப விதவிதமாக சமைச்சிருக்கீங்கன்னு கேட்க, ஆமாம் தமிழ் செல்விக்காக தான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் யார் கொண்டு போய் கொடுப்பான்னு கேட்க, அப்பத்தா, நான் இல்லைனா மோகனாத்தன்னு யாராவது கொண்டு போவோம், தமிழ் செல்விக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் செல்வி வந்திருக்கால அதனால தான் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு நான் கொண்டு போகிறேனே தமிழ் செல்விக்கு சாப்பாடை அப்படின்னு சொல்ல, இல்லை வேண்டாம் அப்பத்தா அப்புறம் கேள்வி கேட்பாங்க, நான் பார்த்துக்கிறேன், இது என்னுடைய வேலை தானே அப்படின்னு சொல்கிறாங்க மலர். ஏன் மலர், என் மேலே சந்தேகப்படுறியா, தமிழ் செல்விக்கு நான் சாப்பாடை கொண்டு போகக்கூடாதுன்னு நீ என்னடி சொல்கிறது அப்படின்னு கேட்க, பரவாயில்ல நீங்களே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க மலர். அந்த சமயம் யாரும் அங்கே இல்லைன்னு பார்த்துட்டு தமிழ் செல்விக்கு கொண்டு போக வச்சுருந்த சாப்பாடில் இவங்க வாங்கிட்டு வந்த அந்த பொருளை கலந்துடுறாங்க. இதை சாப்பிட்டுட்டு
தமிழ் ரொம்ப கஷ்டப்பட போறா. ஹாஸ்பிட்டலுக்கு போகறதுக்குள்ள அவளுக்கு ஏதாவது ஆயிரும். அது மட்டும் இல்ல, இத பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். இப்படி படிச்சுக்கிட்டே இந்த வீட்டுக்கு மருமகளாவும் வரணும். சேது கூட ஒண்ணு சேர்ந்து வாழணுன்ற எண்ணத்துல இந்த வீட்டுக்கு வந்திருக்கல, உன்னை எப்படி நான் நிம்மதியா வாழ விடுவேன்? அதுவும் நீயும் தமிழ்செல்வியும் நீயும் சேதுவும் ஒரே வீட்ல வேற இருக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னு, நீ என்னெல்லாம் செஞ்ச? உன்னை சும்மா விடமாட்டேன்டி. என் பையன் போஸுக்காக நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. சேது கூடவா ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற? இனி என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு அவங்க கொண்டு வந்த எல்லாத்தையும் கலந்துட்டு அதே மாதிரி அந்த சாப்பாடையும் கொண்டு போய் தமிழ்செல்விக்கு கொடுக்கணும்னு போகும்போது அங்கே அப்பத்தா வந்துடுறாங்க. அப்பத்தா வந்துட்டு, என்ன ஈஸ்வரி எங்கே போகிறேன்னு கேட்க, அதுவா வேற ஒன்றும் இல்லத்த, தமிழ்செல்விக்கு மலரு சாப்பாடு எடுத்து வச்சிருந்தா, அதான் கொண்டு போய் கொடுப்போமேன்னு அப்படியே தமிழ்செல்வி கிட்ட பேசிட்டு வரலான்னு நினச்சேன்னு சொல்ல, ஏன் ஈஸ்வரி, இதுக்கு முன்னாடி தமிழ்செல்வி மேலே இவ்வளோ அக்கறையா நீ இருந்ததில்லையே, இன்னைக்கு என்ன புதுசாக சாப்பாடை கொண்டு போகிறேன்னு சொல்கிற, தமிழ்செல்வி கிட்ட பேசணும்னு சொல்கிற, அப்போ நீ திருந்திட்டியா இல்லை மனசு மாறிட்டியான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பயும் போல தான் இருக்கேன். தமிழ்செல்வியும் இந்த வீட்டு மருமக தானே, சேதுவோட மனைவி. நான் ஏன் தமிழ்செல்வியை பற்றி தப்பாக யோசிக்க போகிறேன்னு சொல்ல, என் பேத்திக்கு சாப்பாடை நான் எடுத்துகிட்டு போகிறேன், நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லிடுறாங்க அப்பத்தா. ரொம்ப நல்லது தான். நானே கொண்டு போய் இந்த சாப்பாடை கொடுத்துருந்தா கூட தமிழ்செல்வி சந்தேகப்பட்டிருப்பா. இதெல்லாம் சாப்பிட வேண்டான்னு கூட நினச்சிருப்பா. இப்போ எங்கள் அத்தை, அதாவது சேதுவோட அப்பத்தாவே கொண்டு போய் கொடுக்கறதுனால நம்பி இந்த சாப்பாடை சாப்பிடுவா. இன்னைக்கு நான் நினச்சது எல்லாம் கண்டிப்பாக நடந்துரும் அப்படின்னு சாப்பாடை அப்பத்தா கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து வந்த ஈஸ்வரி, சித்ரான்னு 2 பேருமே அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே அப்பத்தாவும் தமிழ்செல்வி கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் என்னம்மா நல்லா இருக்கியா, சாப்பிட்டுட்டியா என்ன அப்படின்னு கேட்க, இல்லை அப்பத்தா இனிதான் சாப்பிடணும், படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, நீ இன்னைக்கு சமைக்க வேண்டாம், உனக்காகவே உனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே உன் அத்தை மோகனா மலரு எல்லாம் சமைச்சு வச்சுருந்தாங்க, நான் உனக்காக எடுத்துகிட்டு வந்தேன், இதெல்லாம் சாப்பிட்டா உனக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீட்டு வாரிசை சுமக்கிற நீ இனி நல்லா இருக்கணும். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உனக்கு என்ன சமைச்சு கொடுத்தான்னு தெரியல, ஆனால் இனி நாங்கள் எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துப்போம், இதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பி அப்படின்னு சொல்ல, அப்பத்தா படித்து முடிச்சுட்டு சாப்பிட்றேன்னு சொல்லும்போது, நான் சொல்கிறத கேளு, முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா படிக்கலாம். சரி சேது வரான், இதெல்லாம் எடுத்து வை, முதல்ல சாப்பிடு. நான் இங்கே உன் கூட பேசிகிட்டு இருந்ததை பார்த்தா சேது ரொம்ப கோவப்படுவான். கண்டிப்பாக அப்பத்தா கொடுத்தது சாப்பிடணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அங்கேருந்து வராங்க. சேது வந்த உடனே இங்கே விதவிதமாக சாப்பாடு இருக்கிறத பார்த்துட்டு அப்பத்தான் நம்ம பேச்சை கேட்காம சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் இந்த தமிழ்செல்வி சாப்பிடணுன்றதுக்காக. என் வீட்டு சாப்பாடை இவதுக்கு சாப்பிடணும், தங்குறதுக்கே இவளுக்கு இடம் கொடுத்துருக்க கூடாது, இதில் அங்கேருந்து விதவிதமாக சமைச்சு சாப்பாடை தராங்களா, எல்லாத்தையும் நானே சாப்பிட்றேன் அப்படின்னு ஈஸ்வரி என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு தெரியாமல் தமிழ்செல்விக்காக கொண்டு வந்த சாப்பாடை தமிழ்செல்வி சாப்பிடவே கூடாதுன்னு கோவத்தில் தமிழ்செல்வியை திட்டிட்டு, என் வீட்டில் உள்ளவங்க உன் மேலே அக்கறையாக இருக்காங்க, ஆனால் நீ என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்ட, அதனால் என் அப்பத்தா உனக்காக கொண்டு வந்த சாப்பாடை கூட நீ தொடக்கூடாது, இது என் வீட்டில் உள்ளது தானே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் எல்லாத்தையும் எடுத்து இங்கே சேது சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. உடனே தமிழும், பரவாயில்ல நீங்கள் சாப்பிட்டா அதுவே போதும், எப்படியோ நீங்கள் சாப்பிட்டாலே எனக்கு நிம்மதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போக, சேது இருந்த கோவத்தில் அங்கே எல்லா சாப்பாடையும் சாப்பிட்றாங்க. அங்கே ஜூஸையும் எடுத்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் சேதுக்கு என்னன்னே தெரியாமல் அங்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன் இந்த சாப்பாடெல்லாம் நல்லா ஆரோக்கியமான சாப்பாடுன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஆனால் சாப்பிட்டதுலேருந்து ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு அமைதியாகவே இருக்கிறாரு. அங்கே எல்லாருமே தூங்க போகிறாங்க. அந்த சமயம் இங்கே ராஜாங்கத்தோட கனவுல சேதுவோட அம்மா வந்து பேசுகிறாங்க, இந்த வீட்டு மருமகளை நீங்கள் வெளியில் தங்க வச்சிருக்க கூடாது, இந்த வீட்டு மருமக இந்த வீட்டில் இருந்தாதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் உள்ளவங்களாம் அவ்வளோ நல்லவங்க இல்லை, இந்த வீட்டில் இருக்கிறவங்களாலேயே நம்ம பையன் சேதுவுக்கு நிறைய பிரச்சனை வருது, நம்ம மருமகளையும் இங்கே வந்து சேதுவையும் நீங்கள் தான் காப்பாற்றணும், முதல்ல கிளம்பி போங்க, சீக்கிரமாக அவங்க 2 பேரையும் காப்பாற்றுங்க அப்படின்னு கனவுல சேதுவோட அம்மா வந்து இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல, உடனே இங்கே ராஜாங்கம் முழிச்சு பார்க்குறாரு, இதெல்லாம் கனவா, எதுக்காக வந்து சேதுவோட அம்மா இப்படியெல்லாம் பேசுனாங்கன்னு ராஜாங்கம் யோசிச்சு பார்க்க, சேதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இங்கே சேதுவும் தமிழ்செல்வியும் ஒரே வீட்டில் தங்குறதா நம்ம தனியாக வேற தங்க வச்சுருக்குறோம், ஆனால் தமிழ்செல்விக்கும் சேதுவுக்கும் என்ன பிரச்சனை வரும், அவங்கள காப்பாற்ற சொல்லி எதுக்காக கனவு இப்படியெல்லாம் கனவு வரணும் அப்படின்னு ராஜாங்கம் யோசிக்க, உடனே மோகனாவும், என்னாச்சுங்க, ஏன் இப்படி எந்திரிச்சு உட்காந்துட்ருக்கீங்கன்னு கேட்க, கனவு பார்த்தேன்,
இந்த சேதுவோட அம்மா கனவுல வந்து தமிழ்செல்வி சேது தனியாக இருக்கக்கூடாது, ஒரே வீட்டில் தான் இருக்கணும், அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரப்போகுது, அதுவும் இந்த வீட்டில் உள்ளவங்களால அவங்க 2 பேரையும் நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல. சேது இப்பதான் நல்லா பேசிட்டு போனா. அதுக்குள்ள என்ன நடந்திருக்கும்னு ஒண்ணும் புரியல. போய் பார்த்துட்டு வரலாமா மோகனா? அப்படின்னு இங்க இவங்களுக்கு தெரிய வந்ததால உடனே மோகனா, ராஜாங்கன்னு எல்லாரும் வெளியில வராங்க. அதுக்குள்ள இங்க ஈஸ்வரி கொடுத்த அந்த சாப்பாட சாப்பிட்டுட்டு தமிழ்செல்வி முன்னாடியே மயங்கிடுறாரு இங்க வந்து சேது. பதட்டமான தமிழ்செல்வி, "என்னங்க ஆச்சு? என்னங்க பிரச்சனை? ஏங்க இப்படி இருக்கீங்கன்னு?" எவ்வளவோ கேட்க, அங்க பதில் பேச முடியாத நிலைமையில இருக்கிறாரு சேது. அந்த சமயம் இங்க தமிழ்செல்விக்கு அப்பதான் ஞாபகம் வருது. இந்த மாதிரியானா முதல்ல என்ன செய்யணும்னு நமக்கு தான் சொல்லி தந்திருக்காங்களே. நாம போய் இப்ப அந்த வீட்ல உள்ளவங்கள கூப்பிட்டு வரதுக்குள்ள இங்க இவருக்கு என்னாச்சு, என்ன ஏதுன்னு வேற மாரி ஆயிறக்கூடாது. அதனால முதல்ல என் வீட்டுக்காரர நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இங்க முதலுதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க தமிழ்செல்வி. அவர் சாப்பிட்டது தான் அவருக்கு ஏதோ சரி வரல போல. அப்ப இந்த சாப்பாட சாப்பிட்டதுக்கு அப்புறமா தானே இந்த மாரி ஆச்சு. அப்ப ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. முதல்ல இங்க சேதுவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு மாசமா இருக்கிற தமிழ்செல்வி ரொம்ப கஷ்டப்பட்டு யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம இங்க சேதுவ தனியாவே அங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகறதுக்காக முயற்சி செய்றாங்க. தமிழ்செல்வியால முடியவே இல்ல. இருந்தாலும் அங்க யார்கிட்டயும் சொல்ல முடியல. ஃபோன் பண்ணாலும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னதான் சேதுக்கு என்ன பிடிக்கலனாலும், நான் நான் இங்க இருக்கிறது சேதுக்கு பிடிக்கலனாலும், கண்டிப்பா இவர் என் வீட்டுக்காரராச்சே, இவர எப்படி நான் இப்படியே விட முடியும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சு சேதுவ அங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டும் போறாங்க. அங்க இங்க தமிழ்செல்வி அழுதுகிட்டே டாக்டர் கிட்ட நடந்தத சொல்றாங்க. என்னன்னு தெரியல. ஆனா இங்க இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் இவருக்கு இந்த மாரி ஆயிருச்சு. அவங்க வீட்ல இருந்து தான் சமைச்சு குடுத்தாங்க. ஆனா எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இவர எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். நானும் டாக்டருக்கு தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல சேதுவ சேர்க்குறாங்க. அங்க சேது சாப்பிட்ட சாப்பாடுல தான் பிரச்சனைன்றத டாக்டர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்ட உடனே எடுக்குறாங்க. இவரு ராஜாங்கத்தோட பையன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்றாங்க. ராஜாங்கம் அதுக்குள்ள இங்க சேதுவும் தமிழ்செல்வியும் தங்கியிருந்த இடத்துல வந்து பார்க்க 2 பேருமே இல்ல. இவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா இருக்கும்போது, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வருது. இங்க சேது ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. உடனே வாங்க அப்படின்னுட்டு. பதட்டமா வீட்ல உள்ள எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாங்க. ஈஸ்வரி நினைக்கிறாங்க, தமிழ்செல்விக்கு தான் ஏதோ பெரிய பிரச்சனையாயிருச்சு. கண்டிப்பா இனி தமிழ்செல்வி திரும்பி வரமாட்டா. ஏன்னா அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அவ வரக்கூடாதுன்றதுக்காக தானே பெரிய திட்டமே போட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்க சேதுக்கு தான் பிரச்சனைன்னுட்டு எல்லாரும் கிளம்பி போய் பார்க்குறாங்க. இங்க தமிழ்செல்வியை பார்த்து ராஜாங்க ரொம்ப கோவமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ வந்ததால தான் என் பையனுக்கு இந்த நிலைமை. அது மட்டும் இல்லை, அவன் இத்தனை நாள் நல்லா தான் இருந்தான். உன் கூட வாழ ஆரம்பிச்சதுலேருந்து சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லாமல் இருந்தான். இப்போ அவனுக்கு இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துட்டேல்ல. என் பையன் இங்கே சேதுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் என்னைக்கும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்த இங்கே டாக்டர் சொல்கிறாங்க, நல்ல வேலை உங்கள் மருமக தமிழ்செல்வி சரியான நேரத்துக்கு சேதுவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரலனா அவரை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் சேதுக்கு. சேது சாப்பிட்ட சாப்பாடில் தான் பிரச்சனை. உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் அனுப்பின சாப்பாடை தான் சேது சாப்பிட்டதா தமிழ்செல்வி சொன்னாங்க. யாரோ உங்கள் வீட்டில் உள்ளவங்க திட்டம் போட்டு தான் சாப்பாடில் தேவையில்லாத பொருளை கலந்துருக்காங்க. அதை சாப்பிட்ட சேது மயங்கிட்டாரு. சரியான நேரத்துக்கு யாரையும் எதிர்பார்க்காம தமிழ்செல்வி தனியாகவே முயற்சி செஞ்சு சேதுவை இங்கே சரியான நேரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்தாங்க. இல்லைனா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நேரம் இது தெரியாமல் நான் இங்கே தமிழ்செல்வி மேலே தான் தப்பு இருக்குது, அவள் தான் சேதுவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிட்டான்னு திட்டிட்டேனே அப்படின்னு இங்கே வந்து சேது இப்போ கண்முழிச்சு பார்க்குறாரு. நல்லா அவங்கக்கிட்ட பேசுகிறாரு, குணமாயிருக்காருன்னா அதுக்கு காரணம் தமிழ்செல்வி தானே. அங்கே உள்ள டாக்டரும் பேசுனதை கேட்டுட்டு இங்கே கண் கலங்கி மன்னிப்பு கேட்குறாரு ராஜாங்கம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மருமக உங்கள் குடும்பத்துக்கே பெரிய உதவி செஞ்சுருக்காங்க, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு ராஜாங்கம். அதை கேட்டுட்டு அப்பத்தாவும், நான் அப்போவே சொன்னேன் இவங்க 2 பேரையும் தனியாக அங்கே தங்க வைக்க வேண்டான்னு, நம்ம கூடயே தமிழ்செல்வி சேதுன்னு எல்லாரும் இருக்கட்டும்னு. இப்போ பாரு, நான் தான் அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுத்தேன். அதுவும் தமிழ்செல்விக்காக தான் அந்த சாப்பாடை சமைச்சு கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் அதை சாப்பிட்டுட்டு சேதுவுக்கு இப்படியாக வாய்ப்பே இல்லை. நல்ல வேலை அதை தமிழ்செல்வி சாப்பிடலை. நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்டுருக்கா தமிழ்செல்வி.
எப்படியோ சேதுவுக்கும் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சேதுவை எப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு கேளு ராஜாங்கம் அப்படின்னு அப்பத்தா அழுகுறாங்க. சீக்கிரமாகவே கூட்டிகிட்டு போகலாம். இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. நாளைக்கு நீங்கள் உங்கள் பையனை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்ல ராஜாங்கம் யோசிக்கிறாரு. ஏற்கனவே கனவுல சேதுவோட அம்மா சொன்ன மாதிரி தான் வீட்டில் இருக்க யாரோ திட்டம் போட்டு தான் இந்த சாப்பாடில் எதையோ கலந்துருக்காங்க. அதுவும் தமிழ் செல்விக்காகன்னு தான் நான் நினைக்கிறேன். யாருன்னு சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் தமிழ் செல்வி சேது 2 பேரும் இந்த வீட்டில் எங்கள் கூடயே இருக்கட்டும். பெரிய வீட்டில் இருந்தாதான் இவங்க 2 பேரையும் நல்லா பார்த்துக்க முடியும். இப்போ தான் தமிழ் செல்வி திரும்பி வந்திருக்கா. அவள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கே வக்கீல் போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. தமிழ் செல்விக்கு மட்டும் இந்த சாப்பாடை சாப்பிட்டு ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்னு சொல்லி நாளை அவமானப்பட்டு நின்றுருக்கணும். இதுக்கு மேலேயும் இந்த பிரச்சனை இப்படி வரக்கூடாது. தமிழ் செல்வியும் சேதுவும் நல்லா இருக்கணும்னா நம்ம பெரிய வீட்டில் இருக்கட்டும். அவங்க தனியாக அந்த சின்ன வீட்டில் இருக்கிறத விட சேதுவையும் தமிழ் செல்வியவும் மோகனா பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்கிட்டா தான் நல்லது. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு குணமான உடனே தமிழ் செல்வியவும் ராஜாங்கம் தமிழ் செல்வி சேதுவை ஒன்று சேர்ந்து பெரிய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. தமிழ் செல்வி சேதுவுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கிறா. நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். தமிழ் செல்வி இல்லைனா சேதுவுக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் அப்படின்னு தமிழ் செல்விக்கு நன்றி சொன்னது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி செஞ்ச இந்த உதவிக்கு சேதுக்கிட்ட சொல்லி புரிய வச்சு 2 பேரையும் பெரிய வீட்டுக்கு ராஜாங்கம் மனசு மாறி 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. நாம் நினச்ச மாதிரி தமிழ் செல்விக்கும் எதுவுமே ஆகலை. அவள் நல்லா தான் இருக்கா. ஹாஸ்பிட்டலில் சேது இருக்கான்னு சொன்னாங்க. அவனுக்கும் குணமாயிருச்சு. நல்லா வீட்டுக்கு வரான். 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்காக இங்கே ராஜாங்க மாமா 2 பேரையும் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்கன்னு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ஈஸ்வரி.